இவன் தேவ் போறான் ஸ்கூலுக்கு. தேவ் போறான். எந்த வெள்ளை மூஞ்சி பையன்ப்பா? வெள்ளை மூஞ்சி பையன் டிக்டேஷன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதான் இவன் நிதிஷா, அந்த வெள்ளை மூஞ்சி பையன் சாயந்தரம் வந்தானே. அப்படி இல்ல, அவன் ஒரு வாரம் பெங்களூர் போயிட்டானா, பெங்களூரோ மெட்ராஸோ போயிட்டானா. அவங்க அம்மா கூட்டிட்டு போனாங்களே இன்னைக்கு, அதனால வரல. நேற்று தானே ஊர்ல இருந்து வந்தான். செவன்த் பசங்க டிக்டேஷன் சொன்னதும் நின்றுடுவாங்க. நல்லா எழுதினே இருப்பாங்க. நாளைக்கு டெஸ்ட் அப்படின்னா நின்றுடுவாங்க. 2 நாள் வரமாட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஆரம்பத்துல இருந்து எடுக்கிறதா இருக்கும். அந்த பசங்க நல்லா என்னைய ஜாலியா விளையாடின்னு டீச்சர்னு கதை பேசியிருந்தோம்னா சூப்பரா வந்து இருப்பாங்க டெய்லி. அகர முதல் அந்த வருஷம் பார்த்தே எழுதணும். இன்னொன்று ஒரு 10 வார்த்தை படிச்சுடுவாங்க, டிக்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கு கூட எழுத்து தெரியுதான்னு பார்க்கணும். ஒன்று கொடுக்கணும் வரல, அவ்வளோதான். ரூபன் பையன் எழுதவே மாட்டாங்க. அவன் எம்ஜிஆர் மாதிரி கழுத்துல ஒரு துணியை போட்டுக்கினேன். ரூபன் ஒரு பையன் டான்ஸ் ஆட சொன்னா ஆடுறானுங்க, விளையாட சொன்னா விளையாடுறானுங்க. இவங்களை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் புது ஐடியா தான் கண்டுபிடிக்கணும். இந்த பசங்க நாளைக்கு டிக்டேஷன் சொன்னாக்கா அது வரவே இல்லை. ஸ்கூல்ல மாடம் மிஸ்டேக் வருதுல்ல, அதுக்கு அவங்க ரெக்கவரி நோட்டு 4 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த எழுத்து கரெக்டாக அந்த நோட்டில் வரணும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகாதுன்னா படிக்கிறது தான். நம்ம இங்கே வரும்போது படிச்சு சும்மா இருக்கிற நேரத்தில் கூட இன்டர்வியூ விடுறாங்க பாரு, அப்போ கூட உட்காந்து படிக்கணும். பசங்களுக்கு இப்பெல்லாம் படிக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்ல, விளையாடலாம் அப்படிங்கிறது தான். அது இல்லாம நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் வேற கத்துக்கிறாங்க, ஈஸியா கத்துக்கிறாங்க. அது நம்மளால எப்படி அதுதான் இலகுவா கிடைக்குது இல்ல, ஈஸினா இலகுவா கிடைக்குது. நம்மளால இவங்க இந்த தப்பு பண்ணுவாங்களா, இந்த பசங்க இதை பண்ணுவாங்களான்னு நம்மளால ஜட்மெண்ட் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு பார்க்கும்போது அவன் பண்ணிட்டு இருக்கான்னா எப்படி திருத்துறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ பபிள் கம் போட்டுனே இருக்கிறானுங்களா, அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஹார்ன்ஸ் போடுவானுங்க. அவனுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹார்ன்ஸ் போடுவானுங்க, தெரியாது. அதனால ஆமா, நிதிஷும் அந்த ஒரு பாக்கு ஒன்று போடுறான், அதுக்கு திட்டி இப்போ என் முன்னாடி போறது இல்லை அவன். அது அவங்க அம்மா கிட்ட இருந்து பழக்கம். அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா வெத்தலை போடுறான்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த பழக்கம் தான். அப்பா அம்மா பார்த்து பசங்க போடுறாங்க. இன்னைக்கு நிஜாம் பார்க்க போடுறாங்க. அவங்க பாக்கு போடுறாங்க. அவங்க அம்மா போல போடுறா, வெத்தலை போடுறா. மகேஷ் இல்ல, யாரு? ஈஸ்வரி. ஈஸ்வரி அதுதான் போகல கட்டுப்படி விக்குது பாரு. அது பெங்களூர்ல ஃபேமஸ். அது கொண்டு வந்து இங்க ரெடியாபத்துல விற்கிறாங்க. அந்த கட்டுப்படி இருக்குல்ல, அந்த கட்டுப்படி எடுத்து அது ஒரு பழக்கம். ஒரு தூளை புகழ் தூளை வச்சு பல்லு சொத்த பண்ணி வச்சுக்கோ. அவ்வளோதான். நல்ல வரைக்கும் யானை அப்போ யானை பிடிச்சதும் அப்படியே புகையில மாட்டாங்க. 3 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணா, எல்லாரும் உட்காந்து கம்பி அப்ப என்ன பண்ணா, கொஞ்சம் போனா கொஞ்சம் கொடுத்தாலாம். இதெல்லாம் வேற ட்ரை பண்றீங்க. எடுத்து நீ போட நல்லா போடலாம். 20 நாள் இருக்குன்னு எந்திரிக்கவே முடியல. அங்க படுத்தலே. ஏய், நீங்க 100 நாள் வேலைக்கு போறேன்ட்டு நீங்க அங்க போயிட்டு கட்டுப்படியா போட்டுங்கிறீங்க. போடுறாங்கல்லக்கா, அப்படியே கம்பி அடிக்கிறமா, கம்பி அடிக்கிறது கொஞ்சோன்னு போட்டு போடுறாங்க. ஆமா, முருகன் முன்னாடி செல்வி ஒண்ணு, ஈஸ்வரி அவங்க அம்மா, அதுக்கப்புறம் பாண்டி மேகறாங்கள அவங்க, பாண்டி மேகருக்கு பொண்ணு, அந்த சின்ன
திருப்பதி. ஆ அவங்க அப்புறம் வடிவேல் பொண்டாட்டி அவ போறது அவ போறது ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லம்மா. அவ போறதுல வரும். எங்க கிழவின்னா நான் போல தெரியுமா போடுது கட்டுப்படி போடுது. எனக்கு கிழவி பாலிஷ் போடுறது அப்புறம் என்னென்ன போடுறாங்க சொல்லு சொல்லு. அந்த நித்திஷம் ஏதோ போடுறாங்க. ஏதோ போறது இல்லம்மா, அது நிஜாம் பார்க்க தான் போடுறானுங்க, அப்புறம் துப்பிடுறானுங்க. இப்ப எதுவும் பண்ணல, ஆனா பெரிய நான்களானா பண்ணுவானுங்க. அந்த நீட்டிட்டு போல இருக்கு இல்லக்கா, ஆமா நீட்டிட்டு போல போடுறாங்க. பசுமார் போல பொட்டணத்துல வருதுல்ல அது போடுறாங்க. அப்புறம் இந்த கட்டுப்பொடி மாதிரி தூக்குலாம் இருக்கு, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. போதையிலே இருக்கிறாங்க, கூட்டு கலவை. அந்த பிக்கிலே இருக்கிறாங்க. அதெல்லாம் கூட பாட்டில் கூட அடிப்பாங்க, பாட்டில் கூட அடிப்பாங்க. காசு இருந்தா கொடுப்பாங்க, காசு இல்லாம இதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். இதெல்லாம் நாங்க எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அவங்க ட்ரெஸ் பண்ண விடுவாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போ முதல்ல சம்பாதிச்சாங்க வீட்டில் இருக்கிறாங்கல்ல, அந்த குழந்தை எப்படி இசுன்னு வரா பாருக்கா ஸ்கூலுக்கு அடிச்சு என்ன சாப்பிட வரேன். அது எனக்கு தெரியல புள்ள. இது பசங்களை எப்படிதான் மாட்டேங்கிறாங்க பாரு, தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஒரு பையன்